அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த திருமணம் சில பேருக்கு ரொம்ப தள்ளிக்கிட்டே போகும். இதை விட அழகான பொண்ணாக இருக்கலாம், இதை விட பணக்கார வீட்டு பொண்ணாக இருக்கலாம், இல்லாட்டி வேலை பார்க்குற பெண் இருந்தால் பரவாயில்ல. இப்படி ஒரு 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 விஷயமாக கண்டிஷன், இப்போ ஒரு 25-30 வயசுக்குள்ளே கண்டிஷன்ஸ் போட்டுக்கிட்டே போவாங்க. ஒரு 30-32 ஆகி தலைமுடி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்ட ஆரம்பிக்கும் போது ஒரு பிரச்சனை வரும். என்னென்னா, இவங்க நிபந்தனைகளை தளர்த்த வேண்டியிருக்கும். 40 வயசு வரும்போது எல்லாமே ரிவர்ஸுக்கு போயிடும். சில பேருக்கு 40 வயசு வரைக்கும் கல்யாணமே ஆகாது. இவங்க இப்படியே கண்டிஷன் போட்டுக்கிட்டே போனால் எல்லா கண்டிஷனோடையும் இதை விட நல்லா இருக்கலாமோ, இல்லை இதை விட நமக்கு நல்ல இடம் கிடைக்குமோ அப்படின்னா போயிட்டே இருக்க வேண்டியதான். கடைசியில் போய் கிராஃப் என்ன ஆகிடுது பாருங்கள், இப்படி போய் தொப்புன்னு கீழப்படும். இது ஒரு சிக்கல். இதுக்கு ஒரு உபகதை கூட சொல்லுவாங்க. எப்படின்னா, தோட்டத்தில் போய் பூ பறிக்க போன போது ஒருத்தனை சொன்னான்னா, இங்கே இருக்கிறதுலே உயரமான பூவாக பறிச்சுட்டு வா அப்படின்னு. இப்போ இதை விட இது உயரமாக இருக்குமோ, இதை விட இது உயரமாக இருக்குமோ, இது உயரமாக போன வழியாக திரும்பக்கூடாதுன்னு வர சொல்லிட்டேன். போன வழியாக திரும்பி வரக்கூடாது அப்படின்ட்டேன். அப்போ என்ன போச்சு பாருங்கள், இப்படியே பார்த்துக்கிட்டே போனால் ஒரு லெவலுக்கு அப்புறம் இதை விட முன்னாடி பார்த்த பூ உயரமாக இருக்கும். எப்படி போய் பறிக்கிறது? முடியாது. அங்கே அது கல்யாணம் ஆகி போயிடுச்சு. அது மாதிரி இந்த மேரேஜுக்கு எப்படி டெசிஷன் மேக்கிங்கில் நம்ம தப்பு பண்ணோமோ அதே மாதிரி தான் வேக்சின்லேயும் பண்ணிட்டோன்னு ஒரு ஜோக் மாதிரி ஒரு உண்மையை ஒருத்தர் போட்டிருந்தார். வேக்சின் சிச்சுவேஷன் இன் இந்தியா இஸ் லைக் லுக்கிங் ஃபார் எ பிரைட் ஃபார் மேரேஜ். கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு. ஃபர்ஸ்ட் யூ ஆர் நாட் ரெடி, தென் யூ டோன்ட் லைக் எனி, தென் யூ டோன்ட் கெட் எனி. ஃபர்ஸ்ட் யூ ஆர் நாட் ரெடி, then you don't like any, then you don't get any. நீங்கள் முதல்ல அதை பற்றி ஐடியாவே இல்லாமல் இருந்தீங்க, யூ ஆர் நாட் ரெடி. அப்புறம் இதை விட அது பெட்டரோ, அது சேஃப் இல்லையோ, இதுவே சேஃப் இல்லையோ அப்படின்னு ஒரு லெவலுக்கு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லப்பா போடுப்பா அப்படின்னு போய் பார்த்தா வெயிட் பண்ணுங்கள் சார் 2 மாதம் ஆகும்ட்டு. இந்த வேக்சினும் மேரேஜும் ஒரே மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் யூ ஆர் நாட் ரெடி, தென் யூ டோன்ட் லைக் எனி, தென் யூ டோன்ட் கெட் எனி. Those who got are unhappy thinking maybe other one would be better. நீங்கள் கோவிட்ஷீல்டு கோவேக்சின் போட்டுக்கலாமான்றான், கோவேக்சின் போட்டவன் கோவிட்ஷீல்டு போட்டுக்கலாமான்றான். இந்த ஸ்புட்னிக் வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கலாமாப்பா அப்படின்னா. இன்னும் கூட வேறு எதாவது வரப்போதாமே, வெளியிலேருந்துலாம் விதவிதமான வேக்சின் வருதாமே, நம்ம அவசரப்பட்டு இதை போட்டோமோ, கல்யாணம் ஆனவங்க இல்லைங்க அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டோமோ, பரவாயில்ல இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு. அப்புறம் என்னடா அப்படின்னு கேட்டால், கடைசியாக ஒரு லெவலுக்கு அப்புறம் என்னன்னு கேட்டால், எங்கே கிடச்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணமாக இருந்தாலும் பரவாயில்லப்பா, கல்யாணம்னு ஒன்று நடந்தால் சார் தான் அப்படின்னு ஏதோ ஒரு ஊசியை போட்டால் பரவாயில்லப்பா, கொஞ்சம் தப்பிச்சுடுவோம் போல் இருக்கு. அந்த பயம் கடைசியாக வந்துடுது. சின்ன விஷயத்தை அழகாக அந்த வேக்சினையும் மேரேஜையும் எங்களுடைய ஒளிபரவட்டும் இதழில் அந்த குறிப்பு, அந்த ஒரு பஞ்ச் அதை எடுத்து போட்டிருக்குறோம். அப்புறம் தாயை பற்றி ஒரு கவிதை, மதர்ஸ் டே எனக்கு வந்தது, நல்ல கவிதை. அது சின்ன பெரிய கவிதைன்னு சொல்ல முடியாது, வார்த்தைகளை வச்சு விளையாடி இருக்கிறார். அலட்சியம் தவிர்த்தாய், அவமானம் புதைத்தாய், லட்சியம் விதைத்தாய், இடர்களை சிதைத்தாய், நல் கதைகள் பல கதைத்தாய். இது நம்ம தமிழில் இலங்கையில் இருக்கிற ஈழத்தமிழர்கள் பேசுகிற தமிழ். என்ன கதைக்கிறீங்கோ அப்படிம்பாங்க. கதைத்தாய் கதைத்தாய், பிள்ளைகளுக்கு நோய் எனில் பதைத்தாய், நல்ல பிள்ளைகளை படைத்தாய், நீ ஒரு நடமாடும் தெய்வத்தாய். அதில் அந்த அம்மா தாயாரை பற்றி சொல்லும்போது ஒரு படம் ரொம்ப லவ்லியாக இருந்தது. அதனால் அதையும் அதில் பதிவு பண்ணியிருக்கிறோம், படிங்க. ரொம்ப 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 பயன்படக்கூடிய ஒரு செய்தி. அதை மட்டும் நின்று நிதானமாக படிங்க. உளவியலில் பர்சனாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பாருங்கள், அது நம்முடைய சின்ன சின்ன பிஹேவியரில் இருக்குது. நீங்கள் யாரோடு பேசும்போது எப்படி பேசுகிறீங்க, உங்கள் பாடி லாங்குவேஜ், உங்கள் லாங்குவேஜ் மட்டும் இல்லை, உங்கள் பாடி லாங்குவேஜ். நீங்கள் எப்படி உட்காந்துருக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நகம் கடிக்கிறீங்களா, கூன் போட்டு முன்னாடி தள்ளி உட்காந்துக்கிறீங்களா, இல்லாட்டி அப்படி பொசக்கன்னு அப்படியே சேரில் ஒண்டிட்டு இப்படி பேசுகிறீங்களா, நீங்கள் எப்படி உட்காந்துருக்கீங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டண்ட். இப்போ இந்த உளவியல் உண்மைகளை சில பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய புத்தகங்கள்லேருந்து படித்து திரட்டுவாங்க. ஏன்னா சைக்காலஜியில் ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கே இந்த பழைய காலத்தை சொல்லுவாங்க, உமியை குத்தி உமியை புடைச்சி அரிசி எடுத்த மாதிரி அப்படின்னு, தவுட்லேருந்து ஒரு அரிசி கிடைக்குமான்னு தேடுற மாதிரி அப்படின்னு. ஏன்னா 1000 மனுஷனை தேடினா தான் ஒரு உண்மையை நம்ம கண்டுபிடிக்க முடியும்.
அதனால தான் நான் உளவியல் நிபுணர்களை நான் ரொம்ப பாராட்டுவேன். அவங்க ஒரு முடிவுக்கு வர்றது அவ்வளோ சுலபம் இல்லை. அவங்க தேடி 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 அனலைஸ் பண்ணி அந்த கன்க்ளூஷனுக்கு வரதுக்கு ஒரு லாஜிக்கல் ரீசன் இருக்கணும். அப்புறம் நம்பர்ஸ், எத்தனை பேரை பார்த்தோம், எத்தனை பேரில் அந்த முடிவு சரியாக இருந்தது அப்படின்னு. அந்த மாதிரி உளவியல் சொல்லும் உண்மைகளை எல்லாம் ஒரு நண்பர் தொகுத்து இருக்கிறார். அவருக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லணும். இந்த பாருங்களேன், கொஞ்சம் ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒரு 2 சாம்பிள் சொல்கிறேன். அதிகம் தூங்க வேண்டும் என்று தூங்குகிறவர்கள் சோகத்தில் இருப்பவர்கள். அவங்க மனசில் ஏதோ சோகம் இருக்குது, ஆனால் சோகம் தூங்க விடாது. தூங்க விடாததால் தான் அவங்க மறுபடியும் தூங்க போகிறாங்க. இது எவ்வளோ பெரிய வட்டம். இன்னொன்று பாருங்கள், அழுகையை அடக்குபவர்கள். நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஒருத்தர் அழுகையை அடக்கிட்டால் பலமானவன் இல்லை, அவர்கள் தான் பலவீனமானவர்கள் அப்படிங்கிறார். முரட்டுத்தனமாக ஒரு ஆள் சாப்பிட்றாருன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கிறாருன்னு அர்த்தம். இன்னமும் ஒன்று பண்ணணும், எதுவும் முடியல, சரி போடு. அதாவது டிப்ரெஷன் அப்படிங்கிற மனோநிலைக்கு வந்துட்டவங்க ஸ்வீட் கிடச்சா லபலபன்னு எடுத்து சாப்பிடுவாங்க. இந்த கை பரபரங்கும். அவங்களால மனசில் ஒரு பெரிய என்ன, இதை எடுத்து திம்பமா, அதை எடுத்து திம்பமா, அதை எடுத்து திம்பமா, இதெல்லாம் மனசில் ஏதோ ஒரு மிகப்பெரிய அழுத்தம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சின்ன சின்ன விஷயங்கள் கூட சில பேர் அழுவாங்க, அவங்க அப்பாவிகள்னு அர்த்தம். சின்ன விஷயத்துக்கு கூட மனசால் ரொம்ப மென்மையானவங்க. அதே மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு சில பேர் கோவப்படுவாங்க பாருங்கள். சின்ன விஷயமா இருக்கும், ரொம்ப சுரியன்னு கோவப்படுவாங்க, அவங்க ரொம்ப அன்புக்கு ஏங்குபவர்கள்னு அர்த்தம். இதெல்லாம் உளவியலில் எங்கெங்கேயோ புத்தகத்துலேருந்து படித்து ஒருத்தர் தொகுத்துருக்கிறார். அப்புறம் நமக்கு சில ஆலோசனை, இதெல்லாம் இந்த இதழில் இருக்குது, அதை கொஞ்சம் கூர்ந்து படிங்க. இன்னொருத்தரோட பேசும்போது கையை கட்டிக்காதீங்க. உங்கள் கையை ரொம்ப இப்படி கட்டிட்டு பேசுகிறீங்கன்னா உங்களை பலவீனமானவன் காட்டும். நீங்கள் பலவீனமாக இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை, நீங்கள் பலவீனமானவன்னு மற்றவங்களுக்கு அந்த காட்சியை ஏற்படுத்தும். இன்னொருத்தரை பேசும்போது அவங்க கண்களை நேராக பார்த்து பேசுங்க. நீங்கள் உண்மையிலேயே நேர்மையானவர் என்பதற்கு அடையாளம் இன்னொருத்தரை பார்த்து பேசும்போது அவங்க கண்களை பார்த்து பேசுகிறது. நம்ம கண்களை அவாய்ட் பண்ணுறோன்னு சொன்னாலே நம்முடைய நேர்மை கேள்விக்குறியாயிடுச்சுன்னு அர்த்தம். ரொம்ப தொலைவிலேருந்து ஒருத்தர்கிட்ட குரலை ஒசத்தி பேசுகிறது நல்ல பழக்கம் இல்லை அப்படிங்கிறார். நீங்கள் பேசுகிறத மற்றவங்க கேட்கணும் அப்படின்னா அவர் முகத்தை பார்த்து முதல்ல பேசணும். நல்ல நேராக உட்காந்து அல்லது நின்று இந்த கூன் போடாமல் விளையாமல் நம்ம பேசினா தான் நம்ம சோம்பேறி இல்லை அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்க முடியும். இந்த பேசும்போதே ரொம்ப முடியை கோதி பேசுகிறது அல்லது உடைகளை அடிக்கடி சரிப்படுத்திக்கிறது, நல்ல கவனிங்க, தன்னம்பிக்கை குறைவானவர்கள்னு அர்த்தம்னு கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த தலைமுடி அப்படி கோதிக்கிறது, அடிக்கடி இந்த பட்டன் எப்படிங்கிறது, இந்த கோட் பட்டன் எப்படிங்கிறது, சட்டை பட்டன் எப்படிங்கிறது, தன்னைத்தானே இந்த உடம்பைய டை இப்படி சரி பண்ணிக்கிறது, இதெல்லாம் வரும்போது என்ன, இப்போ நிஜமாகவே இது நழுவி விழுந்தால் நான் இப்போ சரி பண்ணிக்குவேன், என்ன உடனே கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. நழுவி விழுந்தால் சரி பண்ணாமல் இருக்க முடியுமா? நழுவி விழாத போது கூட சும்மா அதிலே கை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி உடையை சரி பண்ணிக்கிறது அவங்க தன்னம்பிக்கை குறைவானவங்க அப்படின்னு அர்த்தம். நகத்தை கடிக்கிறது, பென்சிலை கடிக்கிறது, பேனா முனையை அப்படியே கடிச்சு பார்க்கறது, இவங்கெல்லாம் பயந்தவர்கள் என்று பிற நினைப்பதற்கு இடம். பயந்தவராக காட்டக்கூடும். நீங்கள் பயந்தவங்களோ இல்லையோ உங்களை பயந்தவராக மற்றவருக்கு காட்டக்கூடும். எப்போவுமே இன்னொருத்தர் பேசும்போது நம்பிக்கையோடு புன்னகை முகத்தில் இருக்கும்படியாக நீங்கள் கேட்க விரும்பாதவர் பேசும்போது கூட அப்படியே எப்படி யார் பேச்சை நீங்கள் கேட்க விரும்பலையோ அப்போ கூட இந்த ரியாக்ஷனில் ஒரு சிரிப்பு, ஒரு புன்னகையோடு மற்றவங்க பேச்சை கேட்கணும். உங்கள் பர்சனாலிட்டி அதை கூட்டி காட்டும். குழந்தைங்க கிட்டே பேசும்போது ரொம்ப நெருக்கமாக உட்காந்து பேசணும். குழந்தைங்க அதை விரும்புவாங்க. ரொம்ப நெருக்கமாக உட்காந்து பேச குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் பேச்சை விளக்குறதுக்கு உங்கள் கைகளையும் பயன்படுத்தணும். இந்த கையை இப்படியே சும்மாவே வச்சுருக்க முடியுமா? நீங்கள் காட்டுகிற செய்கைகள் உங்களுடைய பேச்சை மற்றவர்கள் புரிந்து கொள்வதற்கு அதிகமான உதவியோடு இருக்கும். அப்புறம் உங்கள் பர்சனாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சில வழிமுறைகள், அதில் சில ஆலோசனை இருக்குது. நீங்கள் அழகுங்கிறத முதல்ல நீங்கள் நம்பணும். நிறத்துக்கும் அழகுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். யார் ஏற்றுக்கிட்டாலும் ஏசிக்கலாம், ரசித்தாலும் ரசிக்கலைன்னாலும் கூட நான் அழகு தான், இந்த இதில் தெளிவாக இருக்கணும். ஒரு மொழி நம்ம பேசும்போது சரளமாக பேச முடியல அப்படின்னாலும் கவலைப்படக்கூடாது. எவ்வளோ முடியுமோ அப்படி பேசணும். இங்கே பல பேருக்கு பல மொழி தெரியாது, பல பேருக்கு தாய்மொழியே சரியாக தெரியாது. அப்போ நம்ம இன்னொரு மொழியில் பேசும்போது கொஞ்சம் பிழை வரும்னா அதுக்காக நம்ம ஒன்றும் கவலைப்படக்கூடாது. உங்களால் எது முடியாதோ, உங்களுக்கு எது தெரியவில்லை அப்படின்னு யாராவது சொன்னாலோ அதை கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் காட்டணும். சொல்லிக் கொடுங்க சார், நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அப்படி முன்னுக்கு வரத்துக்கு பார்க்கணும்.
ரீசெண்டாக ஒரு செய்தி சார், ஒரு கோர்ட்டில் குற்றவாளி அப்படின்னு போதைப்பொருள் பயன்படுத்தினதுக்காக குற்றவாளின்னு தண்டிக்கப்பட்டவன் வக்கீலுக்கு படித்து வக்கீலாகி அதே ஜட்ஜு வந்து அவனை வாழ்த்துறாரு. அவனை அப்படியே கட்டி தழுவி அவர் உச்சந்தல்ல மொத்தம் கொடுக்குறாரு. யார் குற்றவாளின்னு அவர் தான் தண்டித்தார். அவன் பாருங்கள், நான் சிறந்த மனுஷனாக வந்து காட்டுவேன் அப்படின்னு தன் தோல்வியிலேருந்து வெற்றிக்கு வரான். அதை நம்ம நிரூபிக்கணும். அந்த மாதிரி வாழ்வதற்கு பழகணும். அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் என் வாழ்க்கை சோகம் நிறைஞ்சது அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லாம் நிறைவாக இருக்கிறவங்க வாழ்க்கையில் எல்லாம் அடைஞ்சவங்க அப்படின்னு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அதனால் சில குறை இருக்கும், சில விஷயம் நமக்கு இல்லாமல் இருக்கும். அதையே நினச்சி புலம்பிட்டு இருக்கோம். எனக்கு வந்து சரியான ஒய்ஃப் வந்திருந்தா, எனக்கு சரியாக படிக்க வச்சுருந்தா, எனக்கு அது கிடச்சிருந்தா, இது சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சார். எல்லாம் சரியாக கிடச்சவன் இந்த உலகத்தில் வந்து பிறப்பானே? இல்லாமல் கூட இருக்கலாம். உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்ற எண்ணத்தோடையும் பேசக்கூடாது, எதிரில் இருக்கிறவனுக்கு எதுவும் தெரியாதுங்கிற எண்ணத்தோடையும் பேசக்கூடாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி பேசினா அந்த பேச்சு எடுபடாது. எதிரில் இருக்கிறவனுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு பேசினா அந்த பேச்சு ரசிக்காது. அது மாதிரி நீங்கள் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மொழி புலமை இருக்கணும். அதெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. நமக்கு ஒரு டவுட் இருக்குது, ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கணும்னா, மன்னிச்சுக்கோங்க சார், நான் இந்த கேள்வி கேட்கலாம், வெரி சாரி, ஐ வாண்ட் டு ஆஸ்க் திஸ் கொஸ்டின், நேரம் ஸ்ட்ரெயிட்டாக கேட்கலாம். இதை கேட்குற அளவுக்கு எனக்கு மொழி புலமை இருக்கா, எனக்கு மொழியில் ஆளுமை இருக்கா, இதெல்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. மொழி புலமைக்கும் அறிவை சேகரிக்கிறதுக்கும் பெருசாக சம்மந்தம் கிடையாது. வாழ்க்கையில் அழுகை அப்படின்னு ஒருத்தர் அழ வேண்டியிருந்தால் தனியாக அழுங்கள். நீங்கள் அழைச்சா கூட யாரும் துணைக்கு வர போகிறதில்ல. உங்கள் அன்பு எந்த இடத்தில் நிராகரிக்கப்பட்டாலும், ரொம்ப பெரிய வார்த்தை, உங்கள் அன்பு எந்த இடத்தில் நிராகரிக்கப்பட்டாலும் இழப்பு உங்களுக்கு இல்லை. நம்ம ரொம்ப அன்பாக இருக்கோம் சார், நம்முடைய அன்பு இன்னொருவர் வந்து அதை நிராகரிக்கிறாரு அப்படின்னா இழப்பு நமக்கு இல்லை. நம்முடைய அன்பு அவங்க வானான்ட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு தான். அதனால் நம்ம காயப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. நம்ம அன்பு அவங்க வானான்ட்டாங்க, ரைட், அடுத்த வேலைக்கு போகணும். இந்த சில கிறுக்கு பயலுக்கு லவ் பண்ணுறேங்கிறான், அவன் விரும்பலைன்னா இந்த ஆசிட் ஊற்றிடுறான் முகத்தில். எவ்வளோ பெரிய தவறு அது. நம்மளை எல்லோரும் அன்பு காட்டணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. நம்ம அன்பை ஏற்றுக்கணுங்கிற கட்டாயமும் கிடையாது. இந்த விஷயம் நம்ம ரொம்ப தெளிவாக, இவ்வளோ உன்ட்ட அன்பாக இருக்கிறேன், நீ என்கிட்ட அன்பாக இல்லையே, இது என்ன கண்டிப்பாக ஒப்பந்தமே, நான் உன்ட்ட அன்பாக இருந்தேன், நீ என்கிட்ட அன்பாக இருக்கணும்னு அந்த எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது. அன்பாக இருக்க நான் விரும்புகிறேன், நீ வணக்கம், முடிவு போச்சு. இதெல்லாம் உங்கள் பர்சனாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான செய்தி உங்களுக்கு பயன்படும். இதை நீங்கள் படிக்கணுன்னா அந்த ஒளிபரவட்டும். இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் இருக்குது, சொடுக்குங்க, படிங்க, பயன்படுத்துங்க, பாதுகாத்து வச்சு.